Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் குவரியில் இருக்கக்கூடிய குரூப் பை ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட் ஏற்கனவே பவர் குவரி மூலியமாக ரீஷேப் பண்ணி லோட் பண்ணப்பட்ட டேட்டா தான். ஜஸ்ட் நம்ம டேட்டா டேபில் போயிட்டு queries and connections லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த டேட்டா செட்டில் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்குது. பட் நமக்கு இந்த டேட்டா செட்டில் இருந்து குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸை மட்டும் குரூப் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த டேட்டாவை பவர் குவரி எடிட்டரில் ஓப்பன் பண்ணிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிறது ஆஸ் அ டேபிளாவோ இல்லை வெறும் டேட்டா ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அதில் ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக அந்த டேட்டாவை பவர் குவரி எடிட்டரில் ஓப்பன் பண்ணிடலாம். பட் நம்ம ஏற்கனவே queries and connections இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த queryயை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பவர் குவரி எடிட்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏற்கனவே இந்த queryயில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் பவர் குவரியோட பேசிக்ஸ் இன்னும் தெரியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குரூப் பை ஆப்ஷன் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஹோம் டேப்லேயே பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற கேட்டகரியில் குரூப் பை ஆப்ஷன் உண்டு. இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்லேயே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே குரூப் பை தான். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு காலம் ரைட் கிளிக் பண்ணாலும் நம்ம ஈஸியாக குரூப் பை ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே, பட் இந்த குரூப் பைனா என்ன? நல்லா கவனிங்க, ஒரு காலம்லையோ இல்லை மல்டிபிள் காலம்ஸ்லையோ இருக்கக்கூடிய யூனிக்கான ரெக்கார்ட்ஸை குரூப் பண்ணி நமக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் அப்ளை பண்ணி தனியாக கொண்டு போகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் குரூப் பை. இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிவட் டேபிள், அதே மாதிரி தான் இந்த குரூப் பை. ஸோ இதை தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு இந்த queryயை ஜஸ்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனுவல் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற இந்த queryயை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஓகே, சரி. இப்போ என்ன விஷயம்னா, இந்த டேட்டா செட்டை நல்லா கவனித்து பாருங்கள். கஸ்டமர் ஐடி இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது, எந்த கண்ட்ரியில், எந்த ரீஜனில், எந்த ஸ்டேட்டில் இருந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்க, அவங்களோட இமெயில் ஐடி இருக்குது, என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்க, அவங்களோட ஆர்டர் ஐடி பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆர்டர் பண்ண டேட், ஷிப் பண்ண டேட், எவ்வளோ நாட்கள் ஆச்சு ஷிப் பண்ணுறதுக்கு, யூனிட் சோல்டு எவ்வளோ, சேல் ப்ரைஸ் என்ன, டோட்டல் சேல்ஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் ஷிப் பண்ண ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு இப்போ எப்படி தேவைன்னா, ரீஜனை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியணும். ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பைக்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, இந்த குரூப் பையில் நமக்கு 2 விதமான மெத்தட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பேசிக் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா அட்வான்ஸ். ஒரே ஒரு காலமில் தான் நீங்கள் குரூப் பை அப்ளை பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் பேசிக் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் காலம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் அட்வான்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ நாம் முதல்ல பேசிக் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை ரீமாடிஃபை பண்ணி எப்படி அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஜனை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறது தேவை. அப்போ நம்ம குரூப் பை அப்ளை பண்ண வேண்டிய காலம் பார்த்தோம்னா ரீஜன் தான். பட் இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த கஸ்டமர் ஐடி அப்படிங்கிற அந்த காலம் தான் இருக்குது. நாம் அதை என்ன பண்ணலாம், ரீஜனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் சோல்டு அப்படிங்கிறது மொத்தமாக தான் தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன கால்குலேஷன் எனக்கு வேணும், என்ன ஆப்ரேஷன் அங்கே அப்ளை பண்ணணும்னா சம். ஸோ மற்ற கால்குலேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, பட் நமக்கு தேவை சம் தான். காரணம் என்னென்னா, ரீஜனை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிற அந்த மொத்த வேல்யூ தான் பார்த்திங்கன்னா தேவை. ஓகே, ஸோ ஆவரேஜ் வேணா ஆவரேஜ். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் ரோஸ் அப்படின்னு வைக்கும் போது பாருங்கள், எந்த காலமையும் சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு எவ்வளோ ரோஸ் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி தான் தரப்போகுது. ஓகே, ஸோ பட் நமக்கு சம், அந்த மொத்த வேல்யூ தேவை. அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிங்க, இந்த ஆப்ரேஷன், இந்த கால்குலேஷன் எந்த காலமில் அப்ளை ஆகணும், யூனிட் சோல்டுங்கிற காலமில் தான் அப்ளை ஆகணும். அப்போ ஓகே, காலமை நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் சோல்டுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ரீஜனை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிற அந்த மொத்த வேல்யூ நமக்கு ஒரு காலமில் ஆஸ் அ ரிசல்ட்டாக வரப்போகுது இல்லையா, அந்த காலமோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ நியூ காலம் நேம் என்ன அப்படின்னா யூனிட் சோல்டு பை ரீஜன். ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ நமக்கு அந்த குரூப்டு ரோஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். நம்ம என்ன ஸ்டெப் அப்ளை பண்ணது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தோம்னா எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு, நார்த்தில் எவ்வளோ விற்றுருக்கு, வெஸ்ட் அண்ட் சவுத்தில் எவ்வளோ விற்றுருக்கு அப்படிங்கிற அந்த குரூப்பான டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்தாச்சு.
இல்லை எனக்கு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறது தெரியணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் அந்த கியர் ஆப்ஷன், இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி சேம் குரூப் பை வரப்போகுது. நாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், ரீஜன் அப்படிங்கிற காலமில் இந்த குரூப் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராடக்ட் நேமில் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நேம், ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் நேம். ஓகே, அண்ட் அதே மாதிரி யூனிட் சோல்டு பை ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் அண்ட் அதே சம் ஓகே அண்ட் யூனிட் சோல்டு. ஸோ நல்லா கவனிங்க, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பிகாஸ் ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தோம்னா அங்கே எரர் தான் வரும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த காலம் ரீசெட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவை யூனிட் சோல்டு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இப்போ ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு, ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்தாச்சு. இல்லை மல்டிபிள் காலம்ஸில் குரூப் அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் இதே குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், ரீமாடிஃபை பண்ணலாம். பட் பேசிக்லேருந்து இந்த வாட்டி என்ன பண்ணுவோம், அட்வான்ஸுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற அந்த குரூப்பிங் உங்களுக்கு வேண்டானா இங்கேருந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட்டில் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். அண்ட் இன்னொரு குரூப்பிங் பார்த்தோம்னா நம்ம ப்ராடக்ட்டில் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரெண்டு விதமாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் தேவை. ஸோ ஒன்று வந்து யூனிட் சோல்டு பை ஸ்டேட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஸ்டேட் வைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறது தேவை. ஸோ சம் அண்ட் யூனிட் சோல்டு தான். அண்ட் அடுத்த கேல்குலேஷன் நமக்கு எதை பேஸ் பண்ணி தேவைன்னா, ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு சம் தான் பார்த்தீங்கன்னா தேவை. பட் என்ன விஷயம்னா, அப்ளை ஆகிற காலம் பார்த்தீங்கன்னா சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். ஸோ மல்டிபிள் குரூப்பிங் அண்ட் மல்டிபிள் காலம்ஸில் நமக்கு ரிசல்ட் தேவை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு பெருசாக தான் வரும். காரணம் என்னென்னா, ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட சேர்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஏசர் ஆஸ்பயர் 3 அப்படிங்கிற ப்ராடக்ட் என்னென்ன ஸ்டேட்டில் விற்றுருக்கு அண்ட் அதே மாதிரி எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அண்ட் அதோட டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த குரூப் டேட்டாவை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் அண்ட் அதில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் டு. ஓகே, ஸோ நமக்கு வேணும்னா இது ஆஸ் அ பிவட் டேபிளாகவும் நம்ம லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிவட் சார்ட்டாக வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆஸ் அ டேபிளாகவே பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஒரு நியூ ஒர்க் ஷீட்டில் ஆஸ் அ டேபிளாக வந்தாலே போதும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிவட் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பவர் குவரிக்குள்ளேயே நீங்கள் டேட்டாஸை க்ளீன் பண்ணும்போது குரூப் பண்ணி அதுக்கு தேவையான கேல்குலேஷன்ஸ் எதாவது அப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பவர் குவரியில் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.